மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். 10ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்க போறார். வேலை ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்க போறார். யார் யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்க உங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த 6 மாதத்துல அரசாங்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். டீச்சிங் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மாபெரும் வெற்றி அப்படின்றது இந்த நேரத்துல இருக்க போகுது. கடன் நிவர்த்தி, அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி. உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 6 மாதத்துல முதல்ல ஜூன் மாதத்துல அந்த குரு பகவான் 10ஆம் இடமான அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, இந்த முக்கியமான மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு வருகிறார், உச்சம் பெற்று வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே இவர்களினுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால எப்போதுமே வருமானம் ரீதியான சில விஷயங்கள்ல தான் அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை அதிகப்படியாக கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்க போறார். வேலை ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்க போறார். யார் யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்க உங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த 6 மாதத்துல அரசாங்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக எல்லா எக்ஸாமே பாஸ் பண்ணியாச்சு, ஆனா எனக்கு அந்த பதவி அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது, அங்க ஒரு வேலை அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதாவது எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணியாச்சு, ஆனா நமக்கு அங்க ஒரு போஸ்டிங் மாத்திரம் கிடைக்க மாட்டேங்குது. இதற்கு மறைமுகமான சில விஷயங்களை நான் செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. நான் எந்த செலவும் இல்லாமல் எனக்கு அந்த அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இந்த 6 மாத கால அளவுல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்க போகுது. ஏன்னா குரு அடுத்து அதிசாரம் பெற்று 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால வேலை ரீதியான நிரந்தர அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இவர்கள் 7.5 சனி முடிந்து ஒரு இடத்துல இவர்கள் ஸ்டெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதற்கு அடுத்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வேலை இழப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் இவர்களுக்கு இந்த கால நேரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். நிரந்தர வேலை வாய்ப்புகள், நிரந்தர வருமானங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தொழில் அமைப்புகள். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லை, அந்த தொழில்ல கடன் தான் மிச்சமா இருக்கே ஒழிய பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி டீச்சிங் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது காலேஜ் லெவல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ட்ரெயினராகவோ இல்லை ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியாக டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாபெரும் வெற்றி அப்படின்றது இந்த நேரத்தில் இருக்க போகுது. உங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷ்னல் ஜாப், நீங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷ்னல் ஜாபில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறுவதற்குண்டான ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 2ஆம் இடத்தை அந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். அதனால இது நாள் வரைக்கும் குடும்பம் ரீதியான சில குழப்பங்கள் இருந்திருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு சாதகமா தான் பண்றாங்களா இல்ல நம்மளுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரியான சில குழப்ப சூழ்நிலையில இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்துல இருந்து அந்த குடும்பம் ரீதியான சில மனமாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், இதுவரைக்கும் திருமணமே ஆகாத அந்த குடும்பத்துல ஒரு திருமண வைபவங்கள், வீடு கட்டி புதுசா கிரகப்பிரவேசம் பண்றது, இப்படி அந்த குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த 6 மாதத்துல மிகவும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகுது. ஒரு குடும்பத்துல நம்ம நல்ல சேவிங்ஸ் பண்ணோம், நல்ல ஒரு நகை எல்லா ஆபரணங்கள் வாங்குறோம், அந்த குடும்பத்துல ஒரு திருமணம் செய்து வைக்கிறோம், அந்த குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருந்தாதான் அந்த குடும்பம் நல்ல ஹாப்பியா இருக்கும். அதற்குண்டான ஒரு மாற்று அமைப்புகளை அந்த உச்சம் பெற்ற குரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். இந்த இடத்துல தன்னுடைய குழந்தைக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம நாங்க தவிக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்தையும் அந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார். 7வது மாதத்துல ஜூலை மாதத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது அந்த 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல வக்ரம் அடைகிறதுனால இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வியாதி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். 6ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாலே என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த வியாதியினால நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்படுதே ஒழிய அந்த வியாதிக்கு உண்டான சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு ஆலோசனைகள், மருத்துவ ஆலோசனைகள், கரெக்டா ஒரு டாக்டரை பார்த்தோம், கரெக்டா முடிஞ்சது, என்னுடைய உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான மருத்துவ விஷயங்கள்ல இருந்து மாற்றத்தை கொடுக்க போது, கடன் நிவர்த்தியையும் கொடுக்க போகுது. அதாவது இந்த துலாம் ராசி என்பவர்கள் கடன் பக்கமே போகாதவர்கள், என்ன செஞ்சாலும் சரி நம்ம உழைப்பை வச்சு முன்னேறி அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு சேகரிச்சு நம்ம எது வேணாலும் நம்மளுக்கு உண்டான வளர்ச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். ஆனா கடந்த ஒரு 2 வருடத்துல இவர்களினுடைய வாழ்க்கை பாதையே தடுமாறிடுச்சு. கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டீங்க. அந்த கட்டாய சூழ்நிலையில் இருந்த அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய பெரும் முயற்சிகள்ல இந்த 6 மாதத்துல நீங்க செயல்பட போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதனால கடன் நிவர்த்தி, அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி, அடுத்து திருஷ்டி தோஷங்கள், 6ஆம் இடத்துல இருந்து அந்த சனி வக்ரம் அடைகிறாரு. அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து அந்த உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த திருஷ்டி தோஷங்கள், ஒருத்தவங்க வந்தாங்க மேடம் எங்க வீட்டுல, அவங்க வந்ததுல இருந்து எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பிரச்சனை, என்னுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட சச்சரவுகள், இப்படிலாம் அந்த திருஷ்டி தோஷங்கள் எங்க இருந்து வரும்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரியான சில தோஷங்களில் இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த வரக்கூடிய 6 மாதம் இந்த துலாம்
துலாம் ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில சுப நிகழ்ச்சிகள், அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் இருந்து நிவாரணம், இந்த மாதிரியான சில ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதற்கு உங்களுடைய தசாபுத்திகள் அப்படின்றது சப்போர்ட் பண்ணணும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார நிலவரப்படி இருந்தாலும், உங்களுடைய தசாபுத்தி இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய தசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.